கருவாயா, காலங்காத்தால ஏன்டா இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்க? காலங்காத்தால எந்திரிச்ச உடனே கக்கா போக மாட்டியா? எனக்கு சமைக்கிற வேலை இருக்கு, நீ போக வேண்டியது தானே. என்னங்க, கொஞ்சம் இப்படி வரீங்களா? இந்த கருவாயனை பாத்தீங்களா? காலையில எந்திரிச்சு கக்கா போகாம என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்கான். இப்படி வரீங்களா இல்லையா? ஏண்டே, காலையில மனுஷனை நிம்மதியா குளிக்க கூட விட மாட்டியா? எப்ப பார்த்தாலும் ஏங்க இங்க வாங்க, ஏங்க இங்க வாங்க, நீ என் உசுரை எடுத்துட்டு இருக்க. இப்போ நான் டிஃபன் சமைக்கணுமா இல்ல இந்த கருவாயனுக்கு கக்கா கூட்டிட்டு போகணுமா? ரெண்டுல எது பண்ணணும்னு நீங்க முடிவு பண்ணி சொல்லுங்க. டா கருவாயா, எங்க இருக்கிற பாத்ரூமுக்கு போறதுக்கு உனக்கு என்னடா ஒரு ஆளு வேணுமா? என்ன உனக்கு பாத்ரூமுக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஆம்புலன்ஸ் கூட்டிட்டு வரணுமாடா? அப்படி நல்லா 4 வார்த்தை கேளுங்க. இம்மா பெரிய பையனை இருந்துட்டு கக்கா போறதுக்கு இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்கான். டே கருவாயா, இப்ப நீ ஒழுங்கா கக்கா போகல உன்னை அடி பின்னிடுவேன் பாத்துக்கோ. என்ன தாண்டா உன் பிரச்சனை? கொஞ்சம் சொல்லி தொலையண்டா. டாடி, நான் கக்கா போகணும்னா எனக்கு சாக்லேட்டு பிஸ்கட் எல்லாம் வாங்கி கொடுக்கணும், அப்பதான் நான் கக்கா போவேன். இல்லைன்னா நான் இப்படியே அழுதுட்டே இருப்பேன். ஏண்டா நாரப்பையில, யாராவது கக்கா போறதுக்கு முன்னாடி இப்படி சாக்லேட் வேணும்னு அடம் பிடிப்பாங்களாடா? நீ முதல்ல கக்கா போயிட்டு வாடா, நான் அப்புறமா உனக்கு நிறைய சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன். இல்ல டாடி, நான் கக்கா போகணும்னா நீங்க முதல்ல சாக்லேட் வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா நான் கக்கா போகவே மாட்டேன் பாத்துக்கோங்க. எங்க ஐயா சாக்லேட் கேட்டாலே கக்கா போற அளவுக்கு அடிப்பாரு. நீ என்னடா சாக்லேட் வாங்கி கொடுத்தாதான் கக்கா போவேன்னு சொல்ற. என்ன ஒரு மாற்றம்? இதா பாருங்க, உங்க பழைய கதையெல்லாம் இங்க பேசிட்டு இருக்காதீங்க. முதல்ல இவனை கூட்டிட்டு போய் சாக்லேட் வாங்கி கொடுங்க. 2 பேரும் முதல்ல இடத்த காலி பண்ணாதான் என்னால சமையல் பண்ண முடியும். அவன் கக்கா போகாம அவன் உடம்புக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். நான் பெத்த மகனே, இப்படி விதவிதமா போட்டு என்ன டார்ச்சர் பண்றியாடா? டே கக்கா போயிட்டு வந்துடுறா. டாடி உனக்கு கண்டிப்பா சாக்லேட் பிஸ்கட் நீ என்ன கேக்குற எல்லாமே வாங்கி கொடுப்பேன்டா. சீக்கிரமா போயிட்டு வாடா. அதெல்லாம் முடியாது, எனக்கு முதல்ல சாக்லேட் வாங்கி கொடு டாடி, நான் அப்புறமா தான் கக்கா போவேன். ஏன் செல்ல குட்டி, புஜ்ஜி குட்டி, குட்டி கருவாண்டி, நீ நல்ல பையன் இல்ல, முதல்ல காக்கா போயிட்டு வந்துடு சாமி, அப்புறமா நான் உனக்கு நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன். நான் காக்கா போயிட்டேன்னா அப்புறமா நீ எனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டே டாடி. முதல்ல நீ வாங்கி கொடு, அதுக்கப்புறமா நான் காக்கா போறேன். பிள்ளைய வளர்த்து வச்சிருக்க பாரு, உன்ன மாதிரியே உன் பையனும் ஒரு அடங்கா பிடாரி. ஏதோ ஒண்ணு, இப்போ நீங்க மட்டும் அவனை கடைக்கு கூட்டிட்டு போகல, அப்புறம் அவன் கக்கா சடியில போயிடுவான். அப்புறம் அதை நீங்க தான் துவைச்சு போடணும். நான் எல்லாம் துவைக்க மாட்டேன், நான் இப்பவே சொல்லிவிட்டேன். ஐயையோ, இது வேறையா? டே அப்பா சாமி, முதல்ல நீ வாடா, நம்ம கடைக்கு போயிட்டு வந்துடலாம். முதல்ல இவனை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. அதான் சாக்லேட் கடைக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் இல்ல, இப்போ எதுக்காக அழுதுட்டு இருக்க? முதல்ல வாய மூடுற. அங்கிள், கடையில இருக்கிற எல்லா ஸ்வீட்லயும் எனக்கு 1/4 கிலோ பேக் பண்ணி கொடுங்க அங்கிள், நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். தம்பி, எனக்கு உன்ன மாதிரி கஸ்டமர் தான்ப்பா வேணும். முன்ன மாதிரி ஒரு 4 கஸ்டமர் இருந்தா போதும், என் கடை நல்லா ஓஹோன்னு ஓடும். இந்தா 1 நிமிஷத்துல எல்லாம் பேக் பண்ணிடுறேன். எதுக்கு? சக்கரை வியாதி வந்து சாவறதுக்கா? யா, நீ தான் இந்த மாதிரி ஸ்வீட் கொடுத்து இந்த பசங்களெல்லாம் கெடுத்து வச்சிருக்க. ஒழுங்கா எல்லாத்துலயும் ஒரு 100 கிராம் போடு, அதுவே ஜாஸ்தி. சாரே, நாம சுத்தமான பசு நெய்யில பண்றது, உடம்புக்கெல்லாம் ஒரு வியாதியும் வராது. நீங்க தைரியமா சாப்பிடலாம், அதுக்கு நான் கேரண்டி. நீங்க சொல்றது சுத்தமான பொய்ன்னு எனக்கும் நல்லா தெரியுது. நான் சொல்ற மாதிரி எல்லாம் பேக் பண்ணி கொடுங்க, இல்லைன்னா ஆளை விடுங்க. சரி, உங்க இஷ்டம், நான் எல்லாத்தையும் இப்பவே பேக் பண்ணி கொடுக்குறேன். கருவாண்டி, என்னடா சாக்லேட்டும் பிஸ்கட்டும் கேட்டுட்டு இங்க வந்து கடையே அல்ற? டாடி, எனக்கு எல்லாமே சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு டாடி, எனக்கு எல்லாத்துலயும் வாங்கி கொடுங்க டாடி. மாத்தா ஒன்னா செல்லம் கொடுத்து கொடுத்து கெடுத்து குட்டிச்சு வராக்கி வச்சிருக்க. சரி சரி, இது வாங்கிட்டு போன உடனேயே கக்காக்கு போயிடணும், என்ன புரிஞ்சுதா? தம்பிக்கு கக்கா போறதுக்கு கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, என்கிட்ட ஒரு சூப்பரான லேகிய இருக்கு, அது சாப்பிட்டா ஒண்ணுமே கஷ்டப்பட வேண்டாம், அப்படியே அல்வா மாதிரி வெளியே வந்துரும்.
டே கர்மம் பிடிச்சவனே, எதுக்கு எது கம்பேர் பண்ணணுங்கிற விவஸ்தையே உனக்கு இல்லையாடா? இப்போ உன் அல்வா சாப்பிட்டா எனக்கு கக்கா ஞாபகம் தாண்டா வரும் மடப்பையில. நான் சொல்றத நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க. நான் கொடுக்குற லேகியத்தை சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் தெரியும் என் லேகியத்தோட அருமை. பாத்ரூம் பக்கத்திலேயே நின்று ஒட்டு கேட்டா கூட ஒரு சவுண்டு வராது தெரியுமா? யா சேட்டு, இப்போ நான் கேட்டது நீ குடிக்கிறியா இல்ல நான் வேற கடைக்கு போகட்டுமா? தம்பி, உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் அதிகமா இருக்கு, என்கிட்ட ப்ரெஷர் குறைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான லேகியம் இருக்கு, அது குடுக்கட்டுமா? நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு இப்போ எனர்ஜி நல்லா ஃபுல்லா இருக்கு, ஒரு 4 குத்து குத்துட்டுமா? என்ன சொன்னா அது பேக் பண்ணி குடியா? சரி, உங்க இஷ்டம். உங்களுக்கு எப்பாவது ஏதாச்சும் வியாதிக்கு லேகியம் தேவைப்பட்டா என்கிட்ட வாங்க, என்கிட்ட எல்லா வியாதிகளுக்கும் லேகியம் இருக்கு. நாரப்பையில, அதான் நீ கேட்ட ஸ்வீட் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன் இல்ல, முதல்ல கக்கா போடா. எனக்கு என்னமோ ஏதோ நாத்தம் அடிக்கிற மாதிரி இருக்கு, போடா டேய். மம்மி, நான் ஸ்வீட்டு கடையில இருந்த எல்லா ஸ்வீட்டையும் வாங்கிட்டு வந்துட்டேன், நீ பாரு. யா சமத்து குட்டி, நீ சொன்ன மாதிரியே எல்லா ஸ்வீட்டும் வாங்கிட்டு வந்துட்டியே, பரவாயில்லடா. சரி, இது போய் உள்ள வச்சுடு. நாம சாயங்காலமா அப்படியே இதெல்லாம் சாப்பிட்டுட்டு மூவி பார்க்கலாம். அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து என்னமா பிளான் பண்றீங்க? காலங்காத்தாலேயே 1000 ரூபாய் மொய் வச்சிட்டீங்க இல்ல? கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்க இதெல்லாம் வாங்கி கொடுத்தா நாம எதுக்கு உங்களுக்கு காலங்காத்தால மொய் வைக்கிறோம்? உங்க அம்மா உங்களை அப்படியே கஞ்ச பிசினாரியா வளர்த்து வச்சிருக்கு, அதுக்கு நாம என்ன பண்றது? நமக்கு வாய்க்கு ருசியா சாப்பிட்றதுக்கு வேணாமா? அதான். ஏண்டி இப்படி சர்க்கரையில பண்ண ஐட்டமா வாங்கி சாப்பிட்டா சர்க்கரை வியாதி தாண்டி வரும். அப்படியா? சரி, அது எப்ப வரும்னு சொல்லுங்க, வேணா நான் கதவை சாத்தி வச்சிடுறேன், அப்ப அதனால உள்ள வர முடியாதுல்ல. சரிடி, முதல்ல போய் டிஃபன் எடுத்து வை, நான் சாப்பிட்டுட்டு ஆபீஸுக்கு போறேன், எனக்கு நேரம் ஆகுது. ஆமா, என்ன டிஃபன் பண்ணி வச்சிருக்க? சீக்கிரமா போடு. அது வாங்க, நேத்து வச்ச பருப்பு குழம்பு அப்படியே மிஞ்சி போயிடுச்சு, அதுக்கு இட்லி ஊத்தி வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுக்க, நல்லாதான் இருக்கும். என்ன இட்லி மாவு கொஞ்சம் புளிச்சு போயிடுச்சு, ஆனா அது எடுத்து எறிய எனக்கு மனசே வரலங்க. நீங்க கொஞ்சம் இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. ஏண்டி, பழைய பருப்பு குழம்புக்கு புளிச்ச இட்லியா? மனுஷன் சாப்பிடுவானா அத? ஏண்டி என் உசுரை இப்படி வாங்குற? நீங்க தானே என்ன குடும்பத்தை சிக்கனமா நடத்த சொன்னீங்க, அதனாலதான் நான் குடும்பத்தை நிறைய செலவு பண்ணாம சிக்கனமா நடத்துறேங்க. நீங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனிமே நான் இப்படித்தான் இருக்க போறேன். இட்லி சூடு ஆறதுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டுக்கோங்க, ஆறி போயிடுச்சுன்னா வாயிலே வைக்க முடியாது. சீக்கிரமா வரீங்களா? நான் போய் இட்லி எடுத்து வைக்கிறேன். கல்யாணம் பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாருன்னு யாரு சொன்னாங்களோ தெரியல, தெரிஞ்ச அவங்க காலில் உளுந்து முதல்ல போய் நான் கும்பிடுவேன்.